கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்ன? ஒரு எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே முக்கியமான தேவை என்ன அப்படின்னா அந்த கிட்னின்ற உறுப்பு. ஸோ அந்த கிட்னி தானம் பண்ணுறவங்கள டோனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிட்னி டோனர்ஸ் பொதுவாக 2 வகைப்படுவாங்க. ஒன்று டிசீஸ் டோனர், இன்னொன்று லைவ் டோனர். ஒரு ஆக்சிடென்ட் இல்லைனா ஒரு தலையில் அடிபடுறதுனால பிரெயின் டெட் ஆகிற பேஷண்ட்ஸை தான் நாங்கள் டிசீஸ் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவங்கள சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் சரி பண்ண முடியல அப்படின்றப்ப அவங்கள பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த தருணத்தில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கன்சென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட சாலிட் ஆர்கன்ஸை டொனேட் பண்ண முடியும். இன்னொன்று லைவ் டோனர். ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கிட்னி இருக்குது. ஒரு ஹியூமன் நார்மலான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு கிட்னி நல்லா வேலை பார்த்தா கூட போதும். ஸோ நம்மளால் அந்த இன்னொரு கிட்னியை தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு டொனேட் பண்ண முடியும். ஸோ இவங்கள தான் நாங்கள் லைவ் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.